நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு லிக்விட் ஐட்டம் அனுப்புகிறீங்க, ஆயில் அந்த மாதிரியோ அல்லது ஏதாவது மீன் அமிலம், முட்டை அமிலம் இந்த மாதிரி ஏதாவது பார்சல் அனுப்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டேகு போட்டுக்கோங்க. இந்த டேக்கில் நிறைய சைஸஸ் இருக்குது. இதில் இது எக்ஸாக்டாக எனக்கு சைஸ் மறந்துருச்சு. இதில் இருக்கிறதுலேயே பெரிய சைஸு. இது பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலுக்கு ஒரு டேக் போட்டிங்கன்னா போதும். நீங்கள் ஒரு பாட்டில் 2 பாட்டில் தான் அனுப்புகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இந்த பபிள் ரேப் இருக்கிறதுல சுற்றிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கணும். அப்போ என்ன ஆகும்னா அந்த பார்சல் அவங்க தூக்கி வீசும்போது கூட அந்த இடத்த விட்டு நகராது. அதே மாதிரி நம்ம செடிகள் ஏதாவது அனுப்புகிறோம் அப்படின்னாலும் அந்த கீழே இருக்கிற அந்த க்ரோ பேக்கில் வந்து இந்த நல்லா கவர் பண்ணிவிட்டு மண் எதுவும் வெளியில் வராத மாதிரி கவர் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி டேக் போட்டுக்கணும். அதுக்கு மேலே இந்த சணல் கயிறை வச்சு நல்லா கட்டிட்டு மேலே ஹேண்டில் மாதிரி வச்சு விட்டுட்டோம் அப்படிங்கும்போது அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சேஃபாக போகும், தூக்கி தூக்கி வீசுகிற மாதிரி இருக்காது. இது இந்த மாதிரி 4 பாட்டில் 5 பாட்டில் வைக்கிறோம் அப்படிங்கும்போது இடையில நம்ம நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி வச்சாலே போதும். இது எவ்வளவு சாய்ச்சாலும் என்ன பண்ணினாலும் கீழே விழுகாது பாருங்கள். அதனால் கண்டிப்பாக இந்த டேக் போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த வெளி சைடில் தெரிகிற அந்த கொஞ்சம் போர்ஷனையும் நம்ம ப்ரௌன் டேப்பு வச்சு கவர் பண்ணிடணும். ஏன்னா அது ஏதாவது ஒரு ரீசன்னால் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வெளியில் தெரிகிற அந்த போர்ஷன்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ரௌன் டேப் மாதிரி போட்டு கவர் பண்ணிடணும். அதே மாதிரி நம்ம சிங்கிள் பாட்டில் அனுப்புகிறோன்னா கண்டிப்பாக ரேப் போட்டு தான் அனுப்பணுங்க.